பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் இன்னொரு பக்கம் குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு இந்திய அளவில் பேசும் பொருளான நிலையில் அதன் மறுபக்கம் தமிழகத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன? அவற்றின் தாக்கம் என்ன? ஏன் இளைய தலைமுறையினர் அதில் மூழ்கி கிடக்கின்றனர் என்பது பற்றிய விழிப்புணர்வை சமூகத்தின் பல மட்டங்களில் ஓரளவு இந்த வழக்கு ஏற்படுத்தி உள்ளது என்பதை மறுக்க முடியாது. அதே நேரம் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன? சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனி தீவாக ஆக்கியுள்ள நிலையில் அதில் எப்படி சிக்கிக் கொள்கிறோம்? புற உலகத்திலேயே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, ஒரு சக மனுஷனோட ரிலேஷன்ஷிப்புன்றது இன்றைக்கி ஒரு குறைஞ்சி போன ஒரு காலகட்டம் தான். அப்போ நான் இன்றைக்கி ஒரு கல்லூரியில் படித்தா கூட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கல்லூரியில் நண்பர்களுக்கு இடையில இருந்த ஒரு இணக்கம்லாம் இப்போ இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தனி ஒரு இண்டிபெண்ட் ஒரு மீடியாவாக இன்றைக்கி செயல்படுற ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தங்களோட கருத்துக்களுக்கும் ஒரு ரெசிப்ரோக்கலாக ஒரு அங்கீகாரத்தை அவங்க எதிர்பார்க்கறதுன்றது நியாயமாக நடக்கக்கூடியது தான். பட் ஆனால் நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில் மக்கள்கிட்ட பழகும்போதோ பேசும்போதோ நம்ம அந்த எதிர்பார்ப்பு, இந்த அங்கீகாரத்தை எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே பழகிறதில்ல. அது ஒரு கேஷுவலாக நடந்துட்டு இருக்கிறது. பட் ஆனால் சோஷியல் மீடியான்றது ஒரு குறிப்பிட்ட அதோட லிமிடேஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அப்போ அங்கே அதில் ஒரு தீவிரமாக இயங்குறவங்க எப்போதுமே ஒரு அங்கீகாரத்தை நாடி செயல்படுறாங்க. பட் அது ஒரு இயல்பாக இருக்கிறது தான். பட் அதனால் அப்படி ஒரு அங்கீகாரத்தை நாடுறதுனால தான் இது மாதிரிலாம் போய் சிக்கிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சிக்கிக்கிறாங்கன்னா இதில் உள்ள பாதிப்புகள்லாம் அவங்க முன்கூட்டியே ஒரு தீர்மானிக்கிறது இல்லை. இதில் உள்ள ஆபத்துகளை முன்கூட்டியே அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ ஒரு 19 உள்ளே போய் அப்படியே இறங்கி மாட்டிக்கிறாங்க. அப்படி தான் அதை நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாதனால, ஒரு செக்யூர்டாக நம்ம அதை மாற்றிக்காதனால வரக்கூடிய விளைவு தான். குழந்தைகள் சமூக வலைத்தளங்களில் சிக்கிக் கொள்ளும் போது பெற்றோர் மிக பக்குவமாக அந்த பிரச்சனையை கையாள வேண்டும். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு மேலே தான் நம்ம இது மாதிரி ஒரு தனிப்பட்ட சமூக வலைதளங்களெல்லாம் அவங்க பயன்படுத்த அனுமதிக்கணும். அதுவும் இப்போல்லாம் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு 7 வயசு பையனுக்கெல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதெல்லாம் பெற்றோர்கள் ஒரு கண்காணிக்கிற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு யூத் இருக்காங்க, ஒரு அடல்ட் இருக்காங்க, அவங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் செய்யக்கூடியது என்னென்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அவங்கக்கிட்ட. அதாவது நீ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், பட் அதில் நீ ஃபேஸ் பண்ணுற சிக்கல்கள்லாம் நீ என்கிட்ட பகிர்ந்துக்கணும், அதை என்கிட்ட நீ சொல்லலாம். அப்படி சொல்லும் போது நம்ம அதை ஒரு கட்டுப்பாடாக சொல்லாமல் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, இப்படிலாம் போகக்கூடாது, இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்ற ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் நம்ம விதிக்கும் போது என்ன ஆகும்னா அப்போ பெற்றோர்களுக்கு தெரியாமையே இவங்க இதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போய் அதை சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்திட்டு போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்க முடியாது. அப்படி பயன்படுத்துறது ஆரோக்கியமாக பயன்படுத்துகிறாங்களா, அப்படி அவங்க யூஸ் பண்ணும்போது அது ஒரு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையுமே பெற்றோர்கள் ஒரு நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கணும். அது எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்பேஸை பெற்றோர்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஒரு சுதந்திரத்தை அவங்க கொடுக்கணும். நீ என்ன சிக்கல் வேணாலும் மாட்டிக்கலாம், ஆனால் அது என்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துல பெற்றோர்கள் இருக்கணும். அப்போ தான் இது மாதிரியான ஒரு ஆபத்துகளை நோக்கி அவங்க போகும்போது அப்போ பெற்றோர்களுக்கு அது சுலபமாக தெரிய வரும். அப்போ பெற்றோர்கள் அதில் தலையிட்டு அதை தடுக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் செட் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு 13-14 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் செட் பண்ணி கொடுக்குறீங்க ஆன்லைனில் இல்லை சோஷியல் மீடியாவில் அப்படின்னா அது ரியல் நேமாவோ ரியல் அட்ரஸாவோ இல்லாமல் இருக்கிறது, அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த ரூல்ஸை குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கிறது நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். எந்த காலத்துலேயும் தன்னை பற்றின இன்டிமேட் இன்ஃபர்மேஷன், தான் எங்கே போகிறோம், எங்கே வரோம், எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஸ்கூல் ஹவர்ஸ் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் நம்ம தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் மீடியாவில் அது யாருக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறோம், ஆன்லைன் கேமிங்கில் அவன் ஃப்ரெண்ட் ஆனவங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆனவங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று
அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகிறப்ப நம்மளோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது பேரண்ட்ஸ் கண்காணித்து அவங்க எப்படி ப்ரொஃபைல் செட் பண்ணுறாங்கங்கிறது செட் பண்ணி கொடுக்கறதும் ரொம்ப 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 அவசியம். எந்த மாதிரி மெசேஜஸ் எனக்கு நான் என்னோடய பாட்டியாக இருந்தாலும் சரி, என்னோடய டீச்சராக இருந்தாலும் சரி, என்னோடய பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி மெசேஜஸ் தான் நான் ஆன்லைனில் ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே யாராவது எனக்கு ஷேர் பண்ணாலோ இல்லை நான் வந்து அதை விட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லோ வேறு யாருக்காவது ஷேர் பண்ணாலோ அது தகாத ஒரு மெசேஜ் தான் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரியணும். அந்த தகாத மெசேஜ் வர்றப்போ நான் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம குழந்தைக்கு தெரியணும். 10 பருவ வயதில் ஆண் அல்லது பெண் குழந்தைகள் பிரச்சனைகளை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு பெற்றோரின் கண்காணிப்பும் அரவணைப்பும் நட்பான ரீதியில் பழகுதலும் தேவை. மொபைல் ஃபோனோ ஒரு கம்ப்யூட்டரோ வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பேரண்ட் என்ன நினைக்கிறான், நம்ம குழந்தை பயங்கர டெக் சேவியாக இருக்கான், அவனுக்கு இந்த காலத்தில் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஒழுக்கம் முக்கியம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஃபோனோ ஒரு இன்டர்நெட்டோ கொடுக்குறப்போ அது காமன் ஸ்பேஸில் யூஸ் பண்ண சொல்லுங்கள். பெட்ரூம்லேயோ இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஏரியாவில் அவன் மட்டும் இருக்கிற இடத்துலையோ வந்து ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு இன்டர்நெட்டோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவனோட சோஷியல் சர்க்கிள் என்ன, யார்கிட்ட பழகிறான், என்ன மாதிரி மெசேஜஸ் அனுப்புகிறான், எல்லாமே அவன் ப்ரொஃபைலை வாட்ச் பண்ண வேண்டியது அது ஆண்மகனாக இருந்தாலும் அவசியம். பெண்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு அவசியம் இருக்குது, ஒரு ஒழுக்கம் இருக்குங்கிறது அவசியம் இல்லை. அந்த குழந்தைகிட்ட தன்னோட மதிப்பையும் மரியாதையும் தான் இன்னைக்கு செய்கிற செயலில் தான் இருக்குது. ஆன்லைனில் பண்ணதுனால அது வெளியே தெரியாமல் போகிறதில்ல. இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெர்மனெண்ட்டான ரெக்கார்ட். நீ 30 வருஷம் கழித்து பார்த்தாலும் அது ரெக்கார்டில் இருக்கும். என்னைக்கு வேணாலும் ட்ரேஸ் பண்ணலாம். அது லீகலி தப்புங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை குழந்தைகள் தொடர்பில்லாத நபரால் மிரட்டப்பட்டால் அத்தகைய சூழலையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பேரண்ட்டாக வந்து நம்மகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனையான மெசேஜஸ் வருது, இல்லை என்னை யாரோ பயன்படுத்துகிறாங்க, பின்னாடியே பின்தொடர்ந்து வராங்க ஆன்லைனில், இல்லை அசிங்கமாக என்னை பற்றி போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே நீ ஏன் இப்படி பண்ணேன்னு அந்த குழந்தைய ப்ளேம் பண்ணாமல் நம்ம சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோன்னு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம அப்ராப்ரியேட்டான ஒரு ஹெல்ப் கொடுக்க முடியும். அந்த குழந்தை கூடயே இருங்க, பாசிட்டிவாக அதை டீல் பண்ணுங்கள். அந்த குழந்தை தான் மேலே தப்பு இருக்குன்னு ப்ளேம் பண்ணிக்க விடாதீங்க. எப்பவுமே வந்து அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் விடுபட முடியும்னு ஒரு தைரியம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஜஸ்ட் நேரில் நம்ம அப்யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் இருக்குங்கிறது அவசியம் கிடையாது. ஆன்லைனில் முகம் தெரியாத ஒருத்தனால இமோஷ்னலாக கண்டிப்பாக அதுவும் டீனேஜர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, தனியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களை தனியாக விடாதீங்க, எப்போவுமே ஒரு குரூப்பில் வச்சுக்கோங்க. ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அவங்கள பாசிட்டிவாக மோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. சமூக வலைத்தளங்களால் கிடைக்கும் நன்மைகளைப் போலவே அவற்றின் தீமைகளையும் பொள்ளாச்சி வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒவ்வொருவரின் பொறுப்பு.